السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய கலாமாகிய, அதாவது அவனுடைய வார்த்தைகளாகிய அல் குர்ஆனுக்கான விளக்கத்தை இந்த தொடர் வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சூரத்துல் பக்ராவினுடைய 83வது வசனத்திற்குரிய விளக்கத்தை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே 84, 85, 86 ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وَإِذَا أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ مِنْ دِيَارِكُمْ ثُمَّ أَقْرَرْتُمْ وَأَنْتُمْ تَشْهَدُونَ. இன்னும் நீங்கள் உங்கள் இரத்தங்களை ஓட்டிக் கொள்ளாதீர்கள், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்தோம். பின்னர் நீங்களே சாட்சியாக இருந்து அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த வசனம் யூதர்களை பற்றி பேசுகிறது. குறிப்பாக மதீனாவிலே இருந்த யூதர்களுக்கும் அதுபோல யூதர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹு தஆலா யூதர்களிடம், இஸ்ராயலின் சந்ததிகளிடம் எடுத்த சில உடன்படிக்கைகளை 83வது வசனத்திலே சொல்லி காட்டினான். அதை சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருந்தோம். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், பெற்றோரோடும் இன நெருக்கமான உறவுகளோடும் அனாதை குழந்தைகளோடும் ஏழைகளோடும் நல்ல முறையில் நடக்க வேண்டும், மக்களிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும் என்கிற உடன்படிக்கை அவர்களிடம் எடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் மீறினார்கள். அதே போல அவர்களிடம் எடுக்கப்பட்ட இன்னும் முக்கியமான 2 உடன்படிக்கைகள், ஒன்று இரத்தமூட்டக்கூடாது, அதாவது சண்டையில் ஈடுபடக்கூடாது. அதே போல அவர்கள் ஒருவர் மற்றவரை தங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற்றக்கூடாது என்கிற உடன்படிக்கை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தப்சீராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், மதீனாவிலே பிரபல்யமான 2 கோத்திரங்கள் அவுஸ், ஹஸ்ரஜ் என்பது. இந்த அவுஸ், ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்கனவே அவர்கள் சிலை வணங்கிகளாக இருந்த முஷ்ரிக்குகளாக காணப்பட்டார்கள். யூதர்களை பொறுத்தவரையில் 3 பிரதான பிரிவுகளில் அவர்கள் இருந்தார்கள். பனு குறைவா, பனு கைனுகா, அதுபோல பனு நதீர் என்று சொல்லக்கூடிய 3 கோத்திரத்தினர்களாக அவர்கள் இருந்தார்கள். இஸ்லாம் அவர்களை வந்தடைவதற்கு முன்னால், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தாரிடம் இஸ்லாம் வந்தடைவதற்கு முன்னால் அவர்கள் தங்களுக்கிடையில் சண்டை செய்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் இந்த 3 பிரிவினரும், பனு நதீர், பனு குறைபா, பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிரிவினரும் அவர்கள் சிலர் அவுஸோடும் சிலர் ஹஸ்ரஜ்களோடும் சேர்ந்து கொண்டு சண்டை செய்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய வேதத்தில், தௌராத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், உங்களுக்கிடையில் நீங்கள் சண்டை செய்யக்கூடாது, ஒருவர் மற்றவரை வெளியேற்றக்கூடாது ஊரை விட்டு என்று சொன்னபோது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا من ديارهم. ஆனால் பின்னர் நீங்கள் உங்களை சார்ந்தவர்களை கொலை செய்கிறீர்கள், சண்டை செய்து கொலை செய்கிறீர்கள்.
ஒரு கூட்டத்தை உங்களுடைய வீடுகளிலிருந்து துரத்துகிறீர்கள். அதே தவாஹரூன அலைஹிம் பில் இஸ்மி வல் உதுவான், அவர்களுக்கு எதிராக பாவமான காரியத்திலும் பகைமை பாராட்டுவதிலும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய தவறை, பிழையை சுட்டி காட்டுகிறார். வ இன் யஅதூக்கும் உஸாரா துஃபாதுஹும், அதுக்கு பிறகு நீங்கள் எதிரிகளிடமிருந்து கைதிகளாக உங்களிடம் அவர்கள் வந்தால், வஹுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுஹும், அவர்களை அவர்களுக்காக நீங்கள் ஈட்டுத்தொகைன்னா நஷ்ட ஈட்டுத்தொகை கொடுத்து மீட்டு விடுகிறீர்கள். இப்போ முரண்பாடு இது. இப்போ ஊரை விட்டு துரத்துகிறார்கள், அதுக்கு பிறகு எதிரிகளிடமிருந்து தெண்டப்பணம் கொடுத்து அவர்களை வாங்கி கொள்கிறார்கள், விடுதலை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், இது ஒரு முரண்பாடான நிலை. அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், எதிரி உங்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது, உங்களுடைய சகோதரர்களை உங்களுடைய ஊரை விட்டு நீங்கள் துரத்தக்கூடாது என்று அல்லாஹ் சொல்ல, நீங்கள் சிலர் என்ன செய்கிறீர்கள் என்றால் சண்டை செய்கிறீர்கள், கொலை செய்கிறீர்கள். அதுக்கு பிறகு அவர்களை ஊரை விட்டு விரட்டுகிறீர்கள். பிறகு அவர்களிடமிருந்தே கைதிகளாக நீங்கள் தெண்டப்பணம் கொடுத்து வாங்கியும் விடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கிறான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் உள்ள சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃபஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இவ்வாறு செய்கிறவர்களுக்கு, எவ்வாறு வேதத்தில் உள்ள சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு தரும் வேதனை தான் இருக்கிறது. உலகத்தில் இழிவு, ஹிஸி. வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு அவர்கள், கடுமையான வேதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள். இந்த உலகத்தில் இழிவு, மறுமையிலே கடுமையான வேதனை. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா இங்கே நிறைவு செய்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து வரக்கூடிய 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலாஇக அல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா, இவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக உலக வாழ்வை விலைக்கு வாங்கியவர்கள். இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கக்கூடிய இந்த கூட்டம்தான் மறுமைக்கு பதிலாக உலக வாழ்வை வாங்கி கொண்டவர்கள். பலா யுஹஃபஃபு அன்ஹுமுல் அதாப், அவர்களுக்கு வேதனை இலகுபடுத்தப்பட மாட்டாது. மேலும் வலா ஹும் யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறார். இந்த 3 வசனங்களிலிருந்தும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை வழங்கிய மக்களை எப்போதுமே ஒற்றுமையாக வாழச் சொல்லியிருக்கிறான் என்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. தௌராத் என்கிற வேதம் கொடுக்கப்பட்ட இஸ்ராயலின் சந்ததிகளை, யூதர்களை ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்யக்கூடாது, நீங்கள் ஒருவர் மற்றவரை தங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று சொன்னதிலிருந்து அல்லாஹு தஆலா ஒற்றுமையை வலியுறுத்தியிருக்கிறான் என்பதை நாம் புரியலாம். உண்மையிலேயே இது தொடர்ச்சியாக அல்லாஹ்வினால் மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு வழிகாட்டலாக இருந்து வந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அவர்களுடைய உம்மத்திற்கு இது மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் நிச்சயமாக சகோதரர்கள், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய 2 சகோதரர்கள் முரண்பட்டு கொண்டால், சண்டை செய்து கொண்டால் சமாதானப்படுத்துங்கள். அதே போல 2 பேரை சமாதானப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத் என்பதையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும்
இல்லா மன் அமர பி ஸதக அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். மனிதர்கள் அவர்களுக்கிடையில் சீர்திருத்தத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுவது என்பது மிக சிறந்த ஒரு செயல் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரண்பட்டிருக்கிற 2 பேரை, சண்டை செய்து பிரிந்து போயிருக்கிற 2 பேரை சமாதானப்படுத்துகிற நோக்கத்தில் பொய் சொன்னால் அவர் பொய்யராக கருதப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். இப்போ பொய் சொல்றது பெரும்பாவம், அது நமக்கு தெரியும். பொய் சொல்வது பெரும்பாவம். பொய் சொல்வது பெரும்பாவமாக இருந்தாலும் 2 பேரை ஒற்றுமையாக்குவதற்காக பொய் சொல்லுவது குற்றமாகாது என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே போல 2 பேர் முரண்பாட்டோடு வாழ்ந்து பகைமையோடு வாழ்ந்தால் அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட மாட்டாது என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது ஹராமாகும். அப்படி வெறுத்திருக்கிற நிலையில் மௌத்தானால் நரகம் போவான். மேலேயே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் உள்ள சில விஷயங்களுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் சிலவற்றுக்கு கொடுப்பதில்லை. இப்போ சில அமல்கள் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களுக்கு மிக கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் இவ்வாறான ஒற்றுமை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள், வெறுப்பு சம்பந்தமான ஹதீஸ்கள், பகைமையை எச்சரித்து வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் கண்டுகொள்வதில்லை. இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமாகும். இப்போ ஒற்றுமை என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யூதர்களாக தௌராத்தை பின்பற்றியிருந்த இஸ்ராயலின் சந்ததிகளுக்கும் அது வலியுறுத்தப்பட்டது. நமக்கும் அந்த ஒற்றுமை என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களில் நமக்கு கிடைக்கிற அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்தான் உயிர்களுடைய பெறுமதி. உயிர்களுடைய பெறுமதி என்பது உண்மையிலேயே உயிர்களை பாதுகாப்பதில் இஸ்லாம் காட்டுகிற அக்கறை என்பது சாதாரணமானதல்ல. அதனால்தான் உலமாக்கள் அவ்வரூராத்துல் ஹம்ஸ், அதாவது ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் பாதுகாக்க வேண்டிய 5 அம்சங்கள் என்ற அந்த விஷயங்களிலே இரண்டாவதாக ஹிஃப்துன் நஃப்ஸ், அதாவது அந்த 5 அம்சங்கள். ஒன்று தீனை பாதுகாப்பது, 2வது உயிரை பாதுகாப்பது, 3வது மானத்தை பாதுகாப்பது, பரம்பரையை பாதுகாப்பது 4வது, 5வது பொருளாதாரத்தை பாதுகாப்பது. இந்த 5ஐ பாதுகாப்பதும் ஒவ்வொரு முஃமினுக்கும் கட்டாய கடமையாகும். இதிலே 2வது உயிர். தீனுக்கு அடுத்ததாக உயிர். நம்முடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் போராடி கொலை செய்யப்பட்டால் நாம் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல மற்றவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். ஒரு உயிரை கொலை செய்வது என்பது ஒரு சமுதாயத்தை கொலை செய்வதற்கு சமம் என்று குர்ஆன் சொல்கிறது. மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ. சமுதாயம் அல்ல, மனித இனத்தையே. ஒரு உயிரை கொலை செய்தால் மனித இனத்தை அவன் அழித்தது போலாவான். வமன் அஹ்யாஹ ஃபகஅன்னமா அஹ்ய அன்னாஸ ஜமீஆ. ஒரு உயிரை பாதுகாத்தால் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாத்ததற்கு அது சமம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் ஒருவர் ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கிட்னியை டொனேஷன் பண்ணுவது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் உயிரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கிட்னியை கொடுப்பது என்பது. அதுபோல இரத்த தானம் செய்வது, ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக இரத்த தானம் செய்வதெல்லாம் இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்து வந்தது. எனவே ஒரு உயிர் என்று வரும்போது மனித உயிரைத்தான் அது குறிக்கும். இஸ்லாத்தில் ஏனைய உயிர்களும் மிக பெருமதியானதாகவே பார்க்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு விபச்சாரியாக மக்கள் மத்தியிலே அறிமுகமாக இருந்த ஒருவர், ஒரு நாய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது, தாகம் மேலிட்டால் உயிருக்கு போராடினுடைய நாவை வெளியே போட்டுக்கொண்டு இழைத்து கொண்டிருக்கும் போது அந்த விபச்சாரி ஒரு கிணற்றில் இறங்கி தண்ணீரை கொண்டு வந்து நாய்க்கு கொடுத்து அந்த நாயை காப்பாற்றியதற்காக சுவர்க்கம் போனார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் உயிர்கள் எவ்வளவு பெருமதியானவை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உயிர்கள் பெருமதியானவை என்பது எல்லா வேதங்களிலும்
சொல்லப்பட்ட ஒன்றாகும். உயிர்களை சாதாரணமாக மதிக்கக்கூடாது. இப்போ இன்று மனித உயிர்கள் மிக அற்பமாக பெறுமதியற்றதாக ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதிலே சில முஸ்லிம் வாலிபர்களும் இந்த விஷயத்தை புரியாமல் ஜிஹாதோடு தொடர்பாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்களை தவறாக புரிந்து கொண்டு மனித உயிர்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஜிஹாத் என்பது நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது ஒரு அரசாங்கத்தோடு தொடர்பான ஒரு விஷயம். தனி குழுக்கள், தனி நபர்கள் செய்கிற ஒரு போராட்டம் அல்ல அது. அது ஒரு அரசாங்கத்தோடு தொடர்பான விஷயம். ஆனால் இந்த ஜிஹாதுடைய வசனங்களை சரியாக புரியாமல் தவறாக புரிந்த ஹவாரிஜிய சிந்தனை உள்ள சிலர் இன்று உயிர்களை துச்சமாக ஆக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே உயிர் என்பது மிக பெருமதியானது என்பதை இந்த வசனங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறார். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வேதம் என்று ஒன்று வழங்கப்பட்டு விட்டால் அந்த வேதத்தில் உள்ள அனைத்தையும் எடுத்து நடக்க வேண்டும் என்பது அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்குரிய பொறுப்பாகும். இப்போ யூதர்களுக்கு வேதத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன தௌராத்திலே. அவை அனைத்தையும் அவர்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது இருந்த கடமையாகும். இருந்தாலும் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று இன்னும் ஒரு பகுதியை அவர்கள் கைவிடுகிறார்கள். அப்படி கைவிடும் போது அல்லாஹ் கேட்கிறான், அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? அதாவது வேதத்தை பொறுத்தவரையில் முழுவதுமே அல்லாஹ்விடமிருந்து வருவதுதான் வேதமாகும். அல்லாஹுடைய வார்த்தைகள் அவை. அந்த வேதத்தில் எல்லாவற்றையும் நாம் மதிக்க வேண்டும், எல்லாவற்றையும் கண்ணியப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை அமல் செய்ய வேண்டும். இதிலே ஒரு மனிதன் தனக்கு சாதகமானவற்றை எடுத்துக்கொண்டு தனக்கு பாதகம் என்று கருதுவதை விடுவானாக இருந்தால் அவன் யூதர்களுடைய தன்மையை கொண்டவனாக மாறுகிறான். சாதாரணமான ஒரு விஷயம் அல்லது, மிக பயங்கரமான குற்றம். வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நிராகரிப்பது என்பது இந்த உலகத்தில் இழிவை தேடித்தருகிற ஒரு செயலாகவும் மறுமையில் கடுமையான வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்களுடைய நிலை வேதத்தில் அவர்களுக்கு சாதகமாக வரக்கூடிய இடங்களில் அமல் செய்வது, அவர்களை பாதிக்கும் என்று அவர்கள் கருதுபவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டு போவது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வேதம் என்று வருகிற போது அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வேதம். இந்த வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு பகுதிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சுன்னாவையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பது. ஹதீஸும் ஒரு வகையில் வேதம்தான், ஏனென்றால் அதுவும் ஒரு வஹியாகும். வஹியை இரண்டாக அடையாளப்படுத்துவார்கள். ஒன்று வஹி மத்லு என்று சொல்லியது குர்ஆன், அடுத்தது வஹி கைரு மத்லு என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் அல்லது சுன்னா. இப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன், நம்முடைய சமுதாயம் சில அமல்களில் வருகிற விஷயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஒற்றுமை பற்றி வருகிற ஏவல்களுக்கு, கட்டளைகளுக்கு, வழிகாட்டல்களுக்கு தருவதில்லை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது ஹராமாகும். ஃபமன் மாத அலைஹி, யார் தன்னுடைய சகோதரனை வெறுத்த நிலையில் மௌத்தாகிறானோ தஹலன் நார், அவன் நரகம் நுழைவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நிதானமாகவும் கவனமாகவும் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சில ஹதீஸ்களிலே நரகம் எச்சரிக்கை செய்யப்படவும் இல்லை, சுவர்க்கம் வலியுறுத்தப்படவும் இல்லை, ஆனால் அல்லாஹுடைய தூதர் செய்தார்கள் என்று வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதிலே மிகப்பெரிய ஆர்வம் காட்டுகிறோம். அதை சுன்னா என்று நாம் அடையாளப்படுத்தி
ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் இங்கே நரகம் போவோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை கொண்டு அமல் செய்வதிலே மிகப்பெரிய பொடுபோக்கு நம்மிடம் இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்காக சொல்லுகிறேன். இது போன்று ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நம்ம சொல்லலாம். நம்முடைய சமுதாயத்தவர்கள் கண்டுகொள்ளாத குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் பூர்ணமாக நீங்கள் நுழையுங்கள் என்று. நம்மால் முடியுமானவரை, நம்முடைய சக்திக்குட்பட்டவரை குர்ஆனில் வரக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் எடுத்து நடக்க வேண்டும். குர்ஆனில் தடை செய்யப்பட்டிருக்கிற அனைத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல ஹதீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஹதீஸிலே தடை செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு சாதகமான இடங்களில் மட்டும் நாம் பேசிக்கொண்டு அதை தூக்கி வைத்து கொண்டு மற்ற அஹ்லாகோடு சம்பந்தமான, சமூக உறவு தொடர்பான, குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள் தொடர்பான, பெற்றோரோடு தொடர்பான, குழந்தை வளர்ப்புகள் தொடர்பான, அதுபோல நம்முடைய கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான வியாபாரம், ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள், கடன்கள் போன்றவற்றோடு தொடர்பான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் கண்டுகொள்ளாமல் நான் தௌஹீத்வாதி, நான் அஹ்லுஸ் சுன்னா, நான் சலஃபி, நான் சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருப்பதால் ஒரு மனிதன் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் இங்கு யூதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை நீங்கள் ஈமான் கொண்டு சிலதை நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃபஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இப்படி நீங்கள் வேதத்தில் சிலதை ஈமான் கொண்டு சிலதை நிராகரித்து நடப்பீர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு இழிவை தவிர வேறொன்றும் இல்லை. வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், நாளை மறுமையிலே கடுமையான வேதனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, உலாஇக்கல்லதீன இஷ்தரவுல் ஹயாத்தத் துன்யா பில் ஆஹிரா, இவர்கள்தான் மறுமைக்கு பதிலாக உலக வாழ்வை விலை கொடுத்து வாங்கியவர்கள். இவர்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது, இவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த எச்சரிக்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب.